அஸ்ஸலாமு அலைக்கும் லவ்லீஸ், வெல்கம் டு ரித்தூஸ் மாம் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னோடய வராண்டாலாம் பெருக்கிட்டு வெளியே வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன். கிச்சன் ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, நான் காலையில் க்ளீன் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பெல்லாம் தொடச்சிட்டேன். எப்போது நான் வந்து ஸ்டவ் வந்து ஜன்னல் சைடு மாற்றினேனோ ஸோ அப்போலேருந்து என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கவுண்டர் டாப்பு கழுவுற பெரிய பெரிய பாத்திரம்லாம் கவுத்தி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாமே வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய கிச்சனே நீட் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாட்டில்ஸ்லாம் கழுவிட்டு பாட்டில்லையும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். கைஸ், நான் இப்படி தான் எங்கள் மம்மிக்கு டெய்லி ஹெல்ப் பண்ணுவேங்க. குட்டீஸ் பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் மம்மிக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஹெல்ப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு இதுவும் கிளம்பி கடைக்கு போனோம். ஸோ வந்து கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், வெங்காயம், பால், முட்டைலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் இதுவும் கடைக்கு போனாலே செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் போட்டுட்டேன். அடுப்பில் பால் காய்ச்சிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு வந்து பால் அடுப்பில் போட்டு எனக்கும் டீ போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியாக பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஏன்னா எதுவுமே நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம், ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ வந்து எனக்கு டீயும் பாப்பாவுக்கு பாலும் போட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ இன்றைக்கி எங்கள் ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய், லவ் யூ.